வணக்கம். இன்றைய உலகத்தில் பலர் தங்களை உயிரோடு கொண்டு வந்த பெற்றோர்களை புறக்கணித்து வருகின்றனர். அவர்கள் நேரம், செல்வம், அன்பு அனைத்தையும் தியாகம் செய்து நம்மை வளர்த்தார்கள். கர்மா அடுத்த பிறவியில் வரும் என்று நினைக்கிறோம். ஆனால் இன்றைய நாளில் கர்மாவின் பலன் இந்த வாழ்க்கையிலேயே வந்து விடுகிறது. பெரிய வீடு, ஆடம்பர கார், வங்கியில் பணம் இவை அனைத்தும் இருக்கலாம். ஆனால் மன அமைதி, மகிழ்ச்சி இல்லாமல் அந்தச் செல்வத்திற்கு என்ன அர்த்தம்? சிலர் சொல்வார்கள், பெற்றோர்கள் வளர்ப்பது அவர்களின் கடமைதான். ஆனால் உங்களின் கடமை என்ன? புறக்கணிப்பா? அன்பில்லாமலா? மரியாதை இல்லாமலா? பெற்றோரை முதியோர் இல்லத்தில் அனுப்பிவிட்டால் கடமை முடிந்து விட்டதா? அவர்கள் உங்களை அப்படி செய்தார்களா? நீங்கள் சிறு வயதில் இருந்தபோது அவர்கள் தங்கள் கனவுகளை தியாகம் செய்து உங்களை முன்னேற்றம் செய்தார்கள். இன்று அவர்களுக்கு உங்கள் அன்பு, உங்கள் நேரம், உங்கள் பரிவே தேவை. உங்கள் பணம் அல்ல. நீங்கள் கோவிலுக்குச் சென்று கடவுளிடம் செல்வம், சந்தோஷம், அமைதி கேட்டுக்கொள்கிறீர்கள். ஆனால் ஒரு முறை உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். வீட்டில் உள்ள இந்த தெய்வத்தை புறக்கணித்து வெளியில் இருக்கும் கடவுளிடம் போய் பிரார்த்தித்தால் பலன் எப்படி கிடைக்கும்? ஒரு பாசமான வார்த்தை, ஒரு அன்பான சிரிப்பு, அதுவே அவர்களுக்கு பொன்னையும் வைரத்தையும் விட மேலான மகிழ்ச்சி தருகிறது. பெற்றோர்களை புறக்கணித்து அவர்களின் வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாமல் வைத்து உங்களுக்கு உண்மையான அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்று நினைக்கிறீர்களா? சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது, மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ. தாய் தந்தையை தெய்வமாக காண்க. அவர்களை சேவை செய்வதே மிகப்பெரிய பூஜை, மிகப்பெரிய தர்மம். ஆகையால் வாழும்போதே பெற்றோரின் அருளை பெறுங்கள். அவர்களை அன்பும் மரியாதையும் காட்டுங்கள். அவர்கள் இல்லாமல் போனால் எந்த கோவில், எந்த வழிபாடு அவர்களை மீண்டும் கொண்டு வர முடியாது. பெற்றோரை மதிப்பதே உண்மையான தர்மம். வாழ்க வளமுடன்.